நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो. लक्ष्मीनाथ समारंभां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. 4000 திவ்ய பிரபந்தங்களும் வேதத்தினுடைய சாரும் இதிகாச புராணங்களுடைய சாரும் இதில் இல்லாத ஒரு விஷயங்களே கிடையாது. 4000 திவ்ய பிரபந்தமும் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள். ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் அப்படின்னா ஆழ்வார்கள் தங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கிறத வெளியிட்டார்கள் அப்படிங்கிறத காட்டிலும் ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாளே நித்தியம் எதை கொண்டு சேவிக்கின்றார்களோ ஆழ்வார்களுடைய முகேன இந்த நமக்கு பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. வேதத்துக்கு துல்லியமானது. தமிழ் வேதம் திராவிட வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாளை எந்த பாசுரங்களால் சேவிக்கின்றார்களோ அந்த பாசுரங்கள் தான் ஆழ்வார்கள் முகேன நமக்கு கிடைச்சது. அதனாலே அது ரொம்ப ரகசிய கிரந்தங்களாகவும் உயர்ந்த விஷயமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால தான் அடிக்கடி மறைஞ்சு போய்டுறது. சாஸ்வதமான ஒரு பொருளுக்கு மறைவு உண்டே தவிர அழிவு கிடையாது. சில காலம் மறையும், சில காலம் தோன்றும், மறையும் தோன்றும் அப்படிங்கிறத உண்டு தவிர அழிவு கிடையாது. அப்படிதான் 4000 மறைந்தது திரும்பி வெளிப்பட்டது. மறைந்து மறைந்து அது தோன்றினாலும் கூட அதை ஜாக்கிரதையாக ரட்சிக்கணும் இல்லையா? ரங்கநாதர் எதனாலே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரே இன்றைக்கு நம்ம சேவிக்கின்றோம் அப்படின்னுட்டா ரங்கநாதருக்கு எது பலம்? ரங்கநாதரை பெரிய பெருமாளை ஜாக்கிரதையாக காப்பந்து பண்ணணும். ஜாக்கிரதையாக காப்பந்து பண்ணணும் அப்படின்னுட்டா பெரிய பெரிய கோட்டைகளை எழுப்புறதா, மதில் சுவர்களை எழுப்புறதா, இல்லை ராஜகோபுரங்களை கட்டுறதா, பெருமாளுக்கு கேட்டு போடுறதா, நிறையா கதவுகள் போடுறதா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால் பெருமாளை எதனால் காப்பந்து பண்ண முடியும் அப்படின்னா பெரிய கோட்டையோ சவரோ கதவுகளோ இல்லை பெரிய பெரிய கேட்டுகளோ கிடையாது. என்ன அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த பெருமாளை பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு அப்படின்னு தின்தோள் மணிவண்ணான மங்களாசாசனம் பண்ணினார்களானால் அந்த வைஷ்ணவோத்தமர்கள் பண்ணக்கூடிய மங்களாசாசன பலத்திலே பெருமாள் இருப்பான். அதுதான் பெருமாளுக்கு பலம். இது எதுவுமே பலம் கிடையாது. அதனாலே நான் வாழணும்னு நினச்சா நான் தான் வாழ்வேன். உங்களை பார்த்து நீங்கள் வாழ்வீர்கள்னு சொன்னால் நீங்கள் வாழ்வீர்கள். ஏதோ ஒரு மரம் செடி கொடியை பார்த்து அந்த மரம் செடி கொடி வாழட்டும் அப்படின்னா அது வாழும். ஒவ்வொருத்தரையா நீ வாழு, அவன் வாழு, அது வாழட்டும், இது வாழட்டும்னு சொல்கிறத காட்டிலும் ஸ்ரீ ரங்கநாதனை பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படின்னு சொல்லிட்டோமானால் அந்த ஸ்ரீரங்கநாதனுக்குள்ளே 7 லோகமும் இருக்கிறதுனால சர்வ ஜீவராசிகளும் இருக்கிறதுனால அவனை வாழ்த்தினோமானால் உலகம் வாழும். உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜனங்கள் சர்வ ஜீவராசிகளும் வாழ்வார்கள். அதுதான் சூக்ஷ்மமான ரகசியம். அதனால இந்த அருளிச் செயல்கள் எல்லாம் ரொம்ப அருமையானதாக இருக்கே. அந்த பெருமாளை பார்த்து பார்த்து கொஞ்சி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் அப்படின்னு கொஞ்சி கொஞ்சி பெருமாள்கிட்ட கொஞ்சிற மாதிரி இருக்கே. இதெல்லாம் ஜாக்கிரதையாக காப்பாற்றணுமே. அதனாலே நாதமுனிகள் அப்படியே இந்த 4000 பெற்றுக்கொண்டு வந்து கீழையகத்து ஆழ்வார் மேலையகத்து ஆழ்வார் அப்படிங்கிற 2 பேருக்கு வேதத்தை எப்படி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அத்தியனம் பண்ணி சொல்லி கொடுப்பார்களோ அந்த 4000 அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு திருமங்கி ஆழ்வாருடைய காலத்தில் நடந்து கொண்டு வந்த அத்தியன உற்சவம் நாதமுனிகளுடைய காலத்திலே திரும்பி ஆரம்பிக்கப்பட்டது. எதுவுமே ஒரு பிராக்டிஸில் இருந்தால் தான் அது ஜீவிக்கும்.
ஏதோ ஒரு புத்தகமாக இருந்துடுத்து, ஒரு கேசட்டில் இருந்துடுத்து, ஒரு லைப்ரரியில் இருந்துடுத்து அப்படின்னா அது ஜீவிக்காது. அது 10 பேர் சொல்லிகிட்டே இருக்கணும், அது ப்ராக்டிஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஜீவிக்கும். அதனாலே இந்த 4000ஐயும் அவர் கொண்டு வந்து ஒரு புத்தகத்தில் எழுதி இது ஜாக்கிரதையாக இருக்கட்டும்னு வைக்கலே, ஒரு கல்வெட்டில் எழுதி வைக்கலே. அதற்காக 2 பேர்களை தயார் பண்ணினார். நாதமுனிகளுக்கு கந்தர்வ கானமும் நன்னா தெரியும். கந்தர்வர்கள் தான் கானம் பண்ணுறதுல ரொம்ப சாமர்த்தியம் உடையவர்கள். ஒருத்தர் தேவனா பூலோக வாசியா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னுட்டா, தேவர்களுக்கு இமை கொட்டாது, பூமியிலே அவர்களுடைய கால்கள் படாது. பூமியில ஏன் கால்கள் படாதுன்னா, பூமியை அவன் மதிக்க மாட்டாளாம். ஒரு மனுஷன் மலமூத்திராதி விசர்ஜனம் பண்ணக்கூடிய பூமியிலேயே நம்ம காலை வைக்கிறது அப்படின்னுட்டு அவர்கள் காலை பூமியிலேயே வைக்க மாட்டா, அப்படியே தான் மேலேயே இருப்பா. தேவனென்று அஞ்சினோமே அப்படிங்கிறாளே, தேவர்களுக்கு பூமியில கால் படாது, இமையும் கொட்டாது. தேவர்களுக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னுட்டா, கானம் பண்ணுறதுல கந்தர்வர்கள், கந்தர்வ கானம்ங்கிறாளே சமர்த்தர்கள். இந்த உலகத்தில் யார் எப்படி பாடினாலும் அந்த கந்தர்வர்களுக்கு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சங்கீத வித்வான் பாடுறது கூட நம்முடைய குழந்தை ஒரு ஆரம்ப கீதம் பாடுற மாதிரி தான் அவன் மதிப்பான். அத்தகைய கந்தர்வ கானம், அத்தகைய கந்தர்வ கானத்திலே ரொம்ப நிபுணர், விஷயம் தெரிந்தவர் நாதமுனிகள். அந்த நாதமுனிகள் 2 பேர்கள்ட்டையும் இந்த திவ்ய பிரபந்த அருளிச்செயல்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு கொடுத்து, ரங்கநாதனுடைய கோவில்களில் திருமங்கை ஆழ்வாருடைய காலத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட அத்தியன உற்சவத்தை திரும்பி ஆரம்பிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணினார். நாதமுனிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு பல சிஷ்யர்கள் அவருடைய சரணத்தை ஆசிரிச்சிருந்தாலும் கூட முக்கியமாக 2 பேர். குருகை காவலப்பன் அப்படின்னு ஒருத்தர், திருவெல்லாரை புண்டரீகாக்ஷன் அப்படின்னு பேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாதமுனிகளுக்கு யமநேம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரண அஷ்டாங்க யோகம் நன்றாக தெரியும். அந்த அஷ்டாங்க யோகத்திலே யோக ரகசியங்கள்லாம் நன்னா தெரிஞ்சவர் நாதமுனிகள், பெரிய யோகீஸ்வரர். இந்த திருவெல்லாரை புண்டரீகாக்ஷன் இப்பொழுதுதான் நாதமுனிகள்கிட்ட சேர்ந்து இருக்கார். சர்வசாஸ்திரங்களும் படித்தவர், நல்ல யோக்கியதை உள்ளவர். ஆனால் ரொம்ப வினய சம்பன்னர். தனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டையும் எதுவுமே காண்பித்துக்கிறதுக்கும் மாட்டார். எந்த ஒரு கர்வமும் இல்லாமல் பழகுவார். ரொம்ப பணிவாக கையை கட்டிண்டு எல்லாருக்கும் தாசாதி தாசனாக இருப்பார். நாதமுனிகளுடைய திருத்தேவியார் ஒரு சமயம் பிறந்த அகத்துக்கு போயிருந்தா. அவளை கூப்பிட்டுண்டு வரணும். நாதமுனிகள் யாரை அனுப்புறது, தன்னுடைய ஸ்ரீதேவியை கூப்பிட்டுண்டு வர்றதுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த திருவெல்லாரை புண்டரீகாக்ஷனை அழைத்து, நீ என்னுடைய மனைவினுடைய பிறந்தகத்துக்கு போய் ஸ்ரீதேவியாரை அழைத்து கொண்டு வாரும் அப்படின்னு இவருக்கு உத்தரவிடுறார். அதனால் திருத்தேவியாரை அழைச்சிண்டு வரத்துக்காக திருவெல்லாரை புண்டரீகாக்ஷன் கிளம்பி போகின்றார் அல்லவா. அந்த பிறந்தகத்தில் நாதமுனிகளுடைய அந்த தேவி என்ன நினைக்கிறா அப்படின்னா, இவர் பெரிய சாஸ்திரம் படித்தவராகவோ விஷயம் தெரிஞ்சவராகவோ அவளுக்கு தெரியலே. ஏன்னா இவர் தன்னை எந்த விதத்திலையும் ஒரு பட்டோடோபங்களை காண்பிக்காம சாதாரணமாக குற்றேவல் பண்ணக்கூடியவன் போல கைகளை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு அப்படி நிற்கிறத பார்த்துட்டு, தன்னுடைய கணவர் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேலை செய்ய ஒரு ஆளை தான் தங்கிட்ட அனுப்பியிருக்காரு போல இருக்குன்னு நினச்சி, தன் வீட்டில் அவர் தங்கியிருக்கும் பொழுது அந்த வேலையை செய் இந்த வேலையை செய், அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி வரும்பொழுது தன்னுடைய சுமையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவரை எடுத்து கொண்டு வர சொல்லி, அப்படி நாதமுனியனுடைய சன்னிதானத்துக்கு வந்த உடனே நாதமுனிகள் பார்க்கிறார், இவனையா வேலை வாங்கினே, இவன் பெரிய ஸ்ரீ வைஷ்ணவன், பரம பாகவதோத்தமன், சர்வசாஸ்திரங்களும் தெரிஞ்சவன், பெரிய வித்வானாயிற்றே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தேவியார் பரிதவித்து, நீங்க தான் சொல்லக்கூடாதா தங்களை பற்றி பேசாமல் நிற்கிறார்.
ஆச்சாரியனான நாதமுனிகள் கேட்கிறார், அவளுக்கு தான் தெரியாதுன்னா நீயாவது சொல்லக்கூடாதோ? நான் குற்றேவல் பண்ணுறவன் இல்லை, சாஸ்திரங்கள்லாம் படித்தவன் அப்படின்னு சொல்லக்கூடாதோ? ஏன் பேசாமல் இருந்தேன்? அவர் சொல்றார், நான் சொல்லியிருந்தேனானால் தங்களுடைய பத்தினிக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? கிடைச்சிருக்குமா? நான் சொல்லாமல் இருந்ததுனால தானே கிடைத்தது அப்படின்னார். அத்தகைய ஒரு ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரியனுக்கு சேவை பண்ணுறதுங்கிறது இல்லாமல் ஆச்சாரியனுடைய குடும்பத்தில் சேர்ந்த அத்தனை பேருக்கும் சேவை பண்ணணும் அப்படிங்கிற அவருடைய மனப்பாங்கு, அவருடைய ஒரு உயர்ந்த உள்ளம், சுத்த ஆத்மா பார்த்து சந்தோஷப்படுறார். நாதமுனிகளுக்கு யோக ரகசியமும் தெரியும். நம்மாழ்வார்கிட்டேந்து அவர் பெற்றுக்கொண்ட வந்த அருளிச் செயல்களும் இருக்கு. அவருக்கு 2 முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த குறுகை காவலப்பன், பிறகு நம்முடைய திருவெள்ளாரை புண்டரீகாட்சனை அழைத்து இது மாதிரி யோக ரகசியமும் இருக்குது, ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களும் இருக்குது, எது வேணும்னு கேட்கும் பொழுது குறுகை காவலப்பன் தனக்கு யோக ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கும்படி கேட்க அவருக்கு யோக ரகசியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க அவர் யோகத்தில் ஆழ்ந்தார். திருவெள்ளாரை புண்டரீகாட்சனை பார்த்து கேட்கிறார், உமக்கு எது வேணும் அப்படின்ன பொழுது பிரகல்லாதன் பதில் சொல்கிற மாதிரி இருக்கு இங்கே திருவெள்ளாரை புண்டரீகாட்சனுடைய பதில். அங்கிருந்து நரசிம்மமூர்த்தி ஸ்தம்பத்திலிருந்து ஆவிர்பவித்து வந்த பொழுது பிரகல்லாதன் நரசிம்மனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஏதோ நான் தியானம் பண்ணினேன், பக்தி பண்ணினேன், ஜபம் பண்ணினேன், தபசு பண்ணினேன், பெருமாள் வந்தார், நான் கிளம்பி போகிறேன் உன் கூட அப்படின்னு சொல்கிறது ஒரு அழகா? அது ஒரு பெருமையா? அது ஒரு சாமர்த்தியமா? எவ்வளவு பேர் இந்த உலகத்தை கண்ணை திறந்து பாரு. லட்சோபலட்ச ஜனங்கள், கோட்டான கோடி ஜனங்கள் பகவத் பக்தியே இல்லாமல் இருக்கா. இந்த உலகத்தில் இன்றைக்கு எவ்வளவு ஜனத்தொகை பாப்புலேஷன் இருக்கும்? அந்த பாப்புலேஷன்ல ஆஸ்திக புத்தி எவ்வளவு பேருக்கு இருக்கும்? ஏதோ நமக்கு மேலே தெய்வம்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு இருக்கும்? அத்தகைய தெய்வம்னு ஒன்று இருந்தாலும் கூட அந்த தெய்வத்தை ஏதோ ஜோதி, அது நிர்குணமானது அப்படின்னு பேசின்னு இருக்கிறது இல்லாமல் அது பெரிய பெருமாள்ங்கிறது எத்தனை பேர் பரியந்தம் தெரியும்? அந்த பெரிய பெருமாள்னா கூட அவனை அடையறதுக்கு பக்தி பிரபத்தி இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இவ்வளவு பேர்கள் அறியாமையில் உழன்று கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் உம்முடைய திருவடிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றது ஒரு சாமர்த்தியமா? சாதுக்கள் இருந்தாலும் கூட அத்தகைய மகான்கள் உலகத்தோடு கலந்து பழகாம ஒரு மலையிலேயோ குகையிலேயோ காட்டிலேயோ தனித்திருந்தார்களானால் அத்தகைய மகான்களால் கூட லோகத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. என்ன பிரயோஜனம்? ஒரு காட்டுக்குள்ள ஒரு தடாகம் இருக்கு, அழகான தாமரை பூக்கள் அதில் புஷ்பிக்கிறதுனா அந்த தாமரை பூக்களை எடுத்துட்டு வந்து பெருமாள் திருவடியில் சமர்ப்பிக்கிறவர்களும் இல்லை, அந்த தாமரை பூவை உகந்து முகர்ந்து பார்க்கின்றவர்களும் இல்லை. அந்த தடாகத்தில் வந்து 1000 பேர்கள் தீர்த்தமாடி வீட்டு சமையலுக்கு அதிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போகிறதுக்கும் இல்லை. அந்த தடாகம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போகுமா போலே ஒரு காட்டிலேயோ குகையிலேயோ வாழக்கூடிய மகான்கள். அத்தகைய ஒரு தடாகமோ ஏரியும் 1000 மக்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல நடுவில் இருக்குமானால் அது எத்தனை பேருக்கு தீர்த்தமாடுறதுக்கும் வீட்டில் அடியார்களுக்கு அமுது செய்வதற்கும் பெருமாளுடைய திருமஞ்சனம் போன்ற கைங்கரிகளுக்கு உபயோகப்படுமா போலே மகான்கள் சம்சாரிகளுக்கு நடுவில் வாழ்ந்து அதே சமயத்தில் சாமர்த்தியமாக சம்சாரிகள்கிட்ட அகப்படாமல் தான் சம்சாரியத்தில் மாட்டிக்காம அவர்களெல்லாம் கரையத்தனம். அதுக்கு தான் சாதுக்களை பகவான் லோகத்தில் அலைய விடுறான். அத்தகைய சாதுக்கள் லோகத்தினுடைய ஜனங்களுடைய ஒரு பரிபாகம் தெரிஞ்சு உபதேசம் பண்ணணும். கடுமையான யோக ரகசியங்களை, கடுமையான யோகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்களை ஆரம்பத்திலேயே ஒருத்தன்கிட்ட சொன்னோமானால் அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை பண்ணும்போது உடம்புலாம் ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஏற்படுற மாதிரி இருக்கும். இவ்வளவு நாள் நம்ம ஒன்றும் பண்ணிடலையே, இப்போ ஏதோ பண்ணினா உடம்பெல்லாம் கிருங்கிறதே, ஏதோ ஒன்று தெரியறதே நமக்கு பிரத்யக்ஷமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 10 நாளில் பைத்தியம் பிடிச்சிடும். என்ன காரணம்னா நம்முடைய மகான்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னா அதெல்லாம் ஒரு பரிபாகம் வேணும். ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்குன்னா அம்மாவுக்கு அந்த குழந்தைக்கு விருந்து கொடுக்கணும் தான் ஆசை. பிறந்த குழந்தைக்கு ஒரு தலைவாழை இலை போட்டு விருந்து கொடுத்தால் குழந்தை மரித்து போகும். அதுக்கு முளைப்பால் தான் கொடுக்கணும், அதுதான் ஜீரணமாகும். காலக்கிரமத்தில் வேண்டுமானால் அந்த குழந்தைக்கு விருந்து சாப்பிட்ற யோகியதை வரும்பொழுது விருந்து கொடுக்கணுமே தவிர ஆசை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அது தகாது, ஆகையினால் கொடுக்கக்கூடாது இல்லையா? அதுபோல் உயர்ந்த யோக ரகசியங்களே நேரடியாக நீ பிராணாயாமம் பண்ணு, அந்தர்முக கும்பகம் பண்ணு, பகிர்முகமான கும்பகம் பண்ணு அப்படிங்கிற மாதிரியோ சில யோகத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது
அவனுக்கு என்ன தோணும்னா அதெல்லாம் கொஞ்ச நாள் பண்ணினா உடம்பெல்லாம் அதோ குருன்னு பண்ணுறாம பிராணனை அடக்கினா நாடிகளில் சலனங்கள் ஏற்படும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த நாடிகளில் சலனங்கள் இவனுக்கு ஏதோ பெருமையாக இருக்கும், ஏதோ நமக்கு வந்துடுத்தணும். ஆனால் அது ஆபத்து, இப்படி போகக்கூடாது. நம்முடைய பூர்வீகர்களுக்கு தெரியாத யோகத்தையா ஞானத்தையா இவர்கள் சொல்லிவிட போறா? எல்லாம் அவர்கள் கொடுத்தது தானே. அவர்கள் எப்படி அவர்கள் கொடுத்தார்களோ, யாருக்கு எதை சொல்லணும், அவன் எதற்கு தகுதி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அழகா பக்தி பிரபத்தியை சொல்லி கொடுத்து பகவானை அவனை ஆசிரிக்கிற விதத்தை சொல்லணும். அதனாலே பிரகல்லாதன் எப்படி சொல்கிறானோ, பிரபோ நீ என்னை கூப்பிட்டுட்டே அப்படின்னு நான் உன்னுடைய திருவடியில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்தில் உம்மை அனுபவிக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை இல்லை. நான் போய் தபஸ் பண்ண போகிறேன், தியானம் பண்ண போகிறேன். அந்த தபஸ் என்னத்துக்கு பண்ணுவான்? நான் பகவான் பிரத்யக்ஷமாகறதுக்காக பண்ணுவா. பகவான் பிரத்யக்ஷம் ஆன பிறகும் பிரகல்லாதன் நான் தபஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். ஏன் பிரத்யக்ஷம் ஆன பிறகும் தபஸ் பண்ண போகிறேன்? நீ எனக்கு மட்டும்தானே பிரத்யக்ஷமான, எல்லாருக்கும் பிரத்யக்ஷமாகணும்னு தபஸ் பண்ண போகிறேன். நான் ஸ்வார்த்தன் இல்லை, என் கதை முடிஞ்சு கொடுத்தும் நான் போகிறதுக்கு இல்லை. அதனால் எல்லாருக்கும் நீ பிரத்யக்ஷமாகணும், அதற்காக நான் தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கிளம்பி போன மாதிரி இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய திருவெள்ளாரை புண்டரிகாட்சன் அவரை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிணம் கிடக்க மனம் புணரலாமோ இவ்வளவு ஜனங்கள், இவர்கள் பகவானோ பக்தியோ பிரபத்தியோ தெரியாமல் சம்சாரத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் போன்று உழன்று கொண்டிருக்க, எமக்கு ஏதோ ஒரு யோகத்தை சொல்லி கொடுத்தீர், நான் தியானம் பண்ணினேன், யோகம் பண்ணினேன், பெருமாளுடைய திருவடிக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு மனம் புணரலாமோ? நான் பெருமாளை கல்யாணம் பண்ணி கொண்டு நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடுறதா ஒரு அழகு? இவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சுலபமான மார்க்கத்தை காண்பிக்கணும் அப்படின்னா பகவத் பக்தி. பகவத் பக்திக்கு அடிப்படை கீர்த்தனம், கீர்த்தனத்துக்கு காரணம் கதாசிரவணம், கதாசிரவணமும் கீர்த்தனமும் வந்துடுத்துனா ஸ்மரணம், ஸ்மரணம் வந்துடுத்துனா சேவை, சேவை வந்துடுத்துனா அவனுக்கு ஆத்ம நிவேதனம். இப்படியே இந்த ஒரு ஜீவனை பரிபக்குவப்படுத்தி பெருமாளுடைய திருவடியில் சேர்க்கிறதுக்கு ஒரு வழியை பார்க்கணும். அதனால் அவர் சொல்றார், பிணம் கிடக்க மனம் புணரலாமோ. நாதமுனிகள் பார்த்தார், பிரகல்லாதன் மாதிரி இவருக்கு இத்தகைய உயர்ந்த ஒரு உள்ளம் இருக்கே, எப்பேற்பட்ட உள்ளம் இது. எல்லாரும் நான் தானே பார்ப்பா. ஸ்வார்த்தம், உலகத்திலே சர்வஜனங்களும் ஸ்வார்த்தபரர்கள் தான், ஜனங்களிலே தேவர்களை பற்றி பாகவதத்தில் ஒரு வரி வருது, ஸ்வகாரிய குஷலாக. தேவர்கள் உட்கொண்டு தன்னுடைய காரியத்திலேயே குறியா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு விட்டா அப்புறம் மனுஷர்களை பற்றி கேட்பானே. அப்படி தேவர்கள் முதற்கண்டு தன்னுடைய காரியமே குறியா இருக்கக்கூடியவர்களுக்கு நடுவில் இவர் புறத்தியாரை பற்றியும் அதுவும் என்னத்துக்கணும்? அத்தனை பேருக்கும் பகவத் பக்தி வரணுமே, அத்தனை பேரும் பெருமாளுடைய கிருப்பைக்கு பாத்திரமாகணுமே. அன்னைக்கு சொன்னாரே, பித்தனை பெற்றும் அன்றோ, இந்த ரங்கநாதன் பித்து மாதிரி படுத்துன்னு இருக்கான், வரவனுடைய யோகியதையும் தெரியல, தன்னுடைய பெருமையும் தெரியல, இப்படி கிருப்பையை வாரி விட்டு இருக்கக்கூடிய பெருமாள் இருந்தும் பிறவிகளில் திருப்பி வந்து எல்லாரும் பிறக்கிறாளே அப்படின்னு ஆழ்வார் தாப்பப்பட்டாரே. அது மாதிரி இங்கே பார்க்கிறார், இவருடைய உயர்ந்த உள்ளத்தை பார்த்து, அவருடைய ஆச்சாரிய பக்தியை பார்த்து, அவரை பார்த்து உய்யக்கொண்டானே அப்படின்னார். அதனால திருவெள்ளாரை புண்டரிகாட்சனுடைய பெயர் மாறி ஆச்சாரியன் அவ்வளவு உகந்து அந்த பெயரால் அழைக்கப்பட்டதுனாலே அவருக்கு அந்த பெயரே சாஸ்வதமாக நிரந்தரமாக சம்பிரதாயத்தில் நின்று எடுத்து உய்யக்கொண்டான். அதனாலே அப்படி நாதமுனிகள்கிட்ட ஆரம்பித்த அடுத்த சம்பிரதாயம் உய்யக்கொண்டான். இந்த உய்யக்கொண்டான்டேந்து மணக்கால் நம்பி அப்படிங்கிறதா வருது. நாதமுனிகளுடைய நேர் குழந்தை ஈஸ்வரமுனி, ஈஸ்வரமுனியுடைய நேர் குழந்தை யாமுனாச்சாரியன்னு சொல்லக்கூடிய யமுனை துறைவன், அவர் தான் ஆள வந்தார்.